இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது திருமூலருடைய பிராணாயாம என்ற பாடலினுடைய தொடர்ச்சி. இன்று பார்க்கின்ற பாடல் 5வது பாடல். இந்த 5வது பாடலில் பிராணாயாமம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமூலர் இந்த பாடலில் சொல்லுகின்றார். பிராணாயாமத்தில் பல முறைகள் இருக்கின்றது. ஆனால் திருமூலருடைய முறை இதில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் பிராணாயாமம் என்று சொல்ல வழிகிட்டால் திருமூலருடைய கணிப்புத்தான் பெரும்பாலும் பேசப்பட்டு வருகின்றது. முதல் 4 பாடல்களையும் பிராணாயாமத்தை எப்படி வசப்படுத்த வேண்டும், ஒரு குருவினுடைய துணியோடு இடகல பிங்கல இவற்றை வசப்படுத்தி இறப்பில்லாத ஒரு வாழ்வுக்கு முக்தி நிலைக்கு போகிறதுக்கு இந்த பிராணாயாம எப்படி உதவி செய்யும் என்று சொல்லி ஏற்கனவே 4 பாடல்களில் நம்ம பார்த்தோம். இந்த 5வது பாடலில் எப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த பாடல் சொல்லுகின்றது. என்ன பாடல் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரோசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. திருப்பி அந்த பாடலை பாடுறேன் பாருங்க. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரோசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. இந்த 4 வரி கொண்ட பாடலில் அதனுடைய பொருளை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதில் தெளிவாக எப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் 16 மாத்திர கால அளவு இடப்பக்கம் உள்ள நாசி துவாரத்தில் காற்றை உள்ளுக்கு இழுப்பது வேண்டும். அது பூரகம் என்று சொல்லப்படும். இடத்துவாரத்தால் வலப்பக்க நாசி துவாரத்தை அடைத்து கொண்டு இடது பக்க நாசி துவாரத்தால் 16 மாத்திரை கால அளவுக்கு காற்றை உள்ளுக்குள்ளே இழுக்க வேண்டும். முதல்ல அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும், ஆசன முறைகள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் இருந்து பத்மாசனம் குறிப்பாக சிறப்பான ஆசனம். அப்படி பத்மாசனத்தில் இருந்து கொண்டு வலது பெருவிரலால் வலப்பக்க மூக்கு துவாரத்தை அடைத்து கொண்டு இடப்பக்க மூக்கு துவாரத்தின் ஊடாக 16 மாத்திரைகளுக்கு நம்ம காற்றை உள்ளுக்குள்ளே எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதற்கு பேர் பூரகம் என்று சொல்லப்படும். அந்த எடுத்த காற்றை 64 மாத்திரை அளவு இழுத்த காற்றை உள்ளே நிறுத்துதல் கும்பகம் என்று சொல்லப்படும். அதாவது 16 மாத்திரைக்கு இடத்துவாரத்தினால் இழுத்த அந்த காற்றை 64 மாத்திரை எண்ணும் அளவுக்கும் அந்த கணிப்பின் பிரகாரம் அந்த காற்றை வயிற்றினுள்ளே நாங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும். வயிற்றுக்குள்ளே 64 மாத்திரைக்கு அளவுக்கு
இழுத்த காற்றை நாங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு வலப்பக்க மூக்குத்துவாரத்தையும் இடப்பக்க மூக்குத்துவாரத்தையும் பெருவிரலாலையும் மோதிர விரலாலையும் நம்ம இறுக்கி அழுத்தி அதை மூடிக்கொண்டு அந்த இழுத்த காற்றை உள்ளுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பேர் கும்பகம் என்று சொல்லப்படும். 64 வினாடிக்கு வைத்திருந்த அந்த காற்றை திருப்ப 32 மாத்திரை கால அளவுக்கு வலப்பக்க நாசி துவாரத்தினால மெல்ல மெல்ல விட வேண்டும். அப்படி மெல்ல மெல்ல விடுதலை தேசகம் என்று சொல்லுவார்கள். 16 வினாடிக்கு இடப்பக்க நாசித்துவாரத்தால் எடுத்த காற்றை 64 வினாடிக்கு வயிற்றினுள்ளே வைத்து மீண்டும் 32 வினாடிக்கு வலது பக்க நாசி துவாரத்தால் மெல்ல மெல்ல அதை விட வேண்டும். அப்படி முறையாக இந்த முறையின்படி சுவாசத்தை செய்து வந்தால் பிராணாயாமத்தை செய்து வந்தோம் என்று சொன்னால் காலப்போக்கில் இந்த பிராணாயாமம் நம் வசப்படும். அதைத்தான் திருமூலர் தன்னுடைய பாடலில் சொல்லி நிற்கின்றார். அந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னால் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகம் ஆமே. அதாவது தொடக்கம் இடது பக்கத்தால் காற்றை உள்ளுக்குள்ளே இழுக்க வேண்டும். அப்படி நீங்கள் மாறிக்கேதீங்கன்னு சொன்னால் வலப்பக்கத்தால் காற்றை இழுத்து அதை வயிற்றிலே வைத்து இடப்பக்கத்தால் விட்டீங்கன்னு சொன்னால் அது வஞ்சனையா. வஞ்சனைன்னா உங்களுக்கு தெரியும், தமிழில் வஞ்சனை என்பது கூடாது. அது நாங்கள் செய்கிற தீங்கு, வஞ்சனை தீங்காக மாறும். ஆகவே தான் பிராணாயம் செய்கிற பொழுது அதை கவனத்தில் வச்சு கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இடது பக்க நாசி துவாரத்தினால் முதல் காற்றை உள்ளுக்கு இழுக்க வேண்டும். மாறி வலது பக்க நாசி துவாரத்தால் காற்றை உள்ளுக்குள்ளே இழுத்து அதை பிராணாயமாக செய்யக்கூடாது. அது வஞ்சனை. அது நம்ம உடம்புக்கு, மனசுக்கு, மூளைக்கு செய்கிற ஒரு கேடு போல அது மாறி போய்விடும். அதுதான் திருமூலர் இந்த 5வது பிராணாயாம பாடலில் எப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றார். வலது கட்டை விரலால் வலப்பக்க மூக்கு துவாரத்தை மூடி இடது பக்கத்தால் 16 வினாடிக்கு எடுத்து அதை 64 வினாடிக்கு வயிற்றில் வைத்திருந்து மீண்டும் வலது பக்க மூக்கு துவாரத்தினூடாக 32 வினாடிக்கு மெல்ல மெல்ல விட வேண்டும். இதுதான் திருமலருடைய பிராணாயாமம் செய்கின்ற முறை. அதை நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால் காலப்போக்கில் இது பிராணாயாமம் நமக்கு வசியமாக மாறி ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் அது நமக்கு கொண்டு வந்து தரும். இப்போ நம்ம ஒரு சிறிய கதையை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பையன் ஒரு அறிவார்ந்த ஒரு ஞானியை பார்த்து கேட்டார், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும் என்று சொன்னால் அதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி அந்த பையன் ஒரு ஞானியை பார்த்து கேட்டார். அப்போ அந்த ஞானி சொன்னார், அதற்குரிய விளக்கத்தை நான் நாளைக்கு காலையில் நமக்கு சொல்லுகிறேன். நீர் நாளை காலை அருகில் இருக்கின்ற ஆத்தங்கரைக்கு வந்துவிடு, நாம் அங்கே சந்திப்போம். சந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன அவசியம் என்பதை அங்கே நான் நமக்கு விளங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொல்லிவிட்டு சென்றார். அடுத்த நாள் காலையில் இந்த ஞானியும் அந்த ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தார். இந்த பையனும் அந்த ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், வாரம் நாங்கள் ஆற்றுக்குள் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆற்றுக்குள் இறங்கி அப்படியே ஆழமான பகுதியை நோக்கி நடந்து போனாங்க. அப்படி ஆழமான பகுதியை நடந்து போய் தண்ணீர் கழுத்தளவு வந்து
வாயளவு வருகின்ற பொழுது திடீரென்று அந்த ஞானி அந்த பையனை தண்ணீருக்குள் அமுக்கி பிடித்தார். அந்த பையன் இந்த சிறிது நேரத்தில் மூச்சுக்காக திணறினான். அவன் எப்படியாவது தலையை நீருக்கு வெளியில் கொண்டு வரணும், சுவாசிப்பதற்கு மூச்செடுப்பதற்கு என்று சொல்லி அவன் திணறினான். இருந்தாலும் இந்த ஞானி மீண்டும் ஃபோர்ஸாக அவனுடைய தலையை தண்ணிக்குள்ளே அமுக்கி பிடித்தார். இவனும் திணறி ஒரு கட்டத்தில் ஃபோர்ஸாக திணறுகின்ற பொழுது அந்த ஞானி மெல்லமாக அவனுடைய தலையை தண்ணிக்கு வெளியே கொண்டு வந்தார் அவன் சுவாசிப்பதற்காக. அவன் மிகவும் போராடி மேலே வந்த உடனே ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து சுவாசத்துக்காக உயிருக்காக அவன் போராடி அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அந்த ஞானி அந்த பையனை சிறு நேரத்தில் கேட்டார், நான் உம்மை இந்த தண்ணீருக்குள்ளே முழுமையாக அமிழ்த்தி பிடிக்க நேரத்தில் உமக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஞானி அந்த பையனை பார்த்து கேட்டார். அப்பொழுது அந்த பையன் சொன்னார், அந்த நேரத்தில் எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், அந்த உலகத்தில் காற்று, மூச்சு, அது ஒன்று தான் எனக்கு தேவைப்பட்டது. இந்த காற்று, அந்த மூச்சு, அது பெறுவதற்காக, சுவாசிப்பதற்காக நான் கடைசி வரை எல்லாவற்றிலும் போராடி அதான் அந்த கடைசி என்று சொல்லியிருந்தார். அப்பொழுதுதான் அந்த ஞானி சொன்னார், இப்போ உமக்கு புரியும், வாழ்க்கையில் ஏதாவது வெற்றி பெற வேணும் என்று சொன்னால் அந்த குறிக்கோள் அது மட்டும்தான். எப்படி அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் அந்த சுவாசம், அந்த காற்று மட்டும்தான் ஒரே குறிக்கோள். அதற்காக விடாமுயற்சியோடு போராடினார். அதைத்தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படி ஒன்று அடைய வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரே குறிக்கோள், கடைசி வரையும் ஒரு முழு மூச்சான போராட்டம், அந்த வெற்றியை நோக்கிய ஒரு பயணம், அப்படி ஒரு செயல். அப்படி செய்கிற பொழுது அது எப்பொழுதுமே வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி அந்த பையனுக்கு சொன்னார். தியானம் வர்ற நேரத்தில் கூட, பிராணாயாமம் வர்ற நேரத்தில் கூட இதை சொல்லப்பட்ட அந்த கதை தான், அந்த காற்று, அந்த மூச்சு. இப்போ பிராணாயாமம் செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பிராணாயாமம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முழு மூச்சோட அந்த நேரத்தில் அந்த காற்று நமக்கு தேவை. அதான் ஒரே குறிக்கோள், எப்படியாவது இதை சாதிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று சொல்லி முயலுகின்றவர்களுக்கு அது எப்பொழுதுமே சாத்தியமாகும். ஆகவே தான் இந்த திருமூலருடைய இந்த 5வது பாடல் எப்படி பிராணாயாமம் செய்கின்றதுன்னு சொல்லியும் அதோடு சேர்த்த இந்த கதையையும் சொன்னது காரணம் என்னென்னு சொன்னால், நம்மளும் முறையாக திருமூலர் சொன்னதன்படி பிராணாயாமம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், விடாமுயற்சியோடு ஒரே குறிக்கோளோடு அதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய இலக்கை நம்ம அடைந்து கொள்ள முடியும். என்ன இலக்கு? ஆரோக்கியமான வாழ்வும், நீண்ட ஆயுளும், ஒரு கட்டத்தில் முக்தி நிலையும், அதாவது மறுபிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த நிலையை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும், நாமளும் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் இந்த திருமூலருடைய பிராணாயாம 5வது பாடல் நமக்கு தெளிவாக சொல்லி நிற்கின்றது. நன்றி.